السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 19வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, இஸ்லாமிய அறிஞர்களின் அணிவரிசை என்கிற வரிசையிலே இன்றைய தினம் இஸ்லாமிய உலகத்திற்கும் அகில உலகத்திற்கும் வியப்பாக அமைந்த பல முஸ்லிம் பெண்மணிகளுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு மார்ச் மாதம் 8ஆம் தேதி, அது உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுது. இன்னைக்கு காலையிலிருந்து பல செய்திகளையும் நம்ம பார்த்திருக்கலாம். பெண்கள் அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய மரியாதை, அவர்களுடைய உரிமைக்கான நாளாக இந்த நாளை பிரமாதமாக எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல மேடைகள்லையும் சொல்லியிருக்கேன், நம்ம ஜும்மா உரைகள்லையும் சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்வதேச அளவில் வாழ்ந்த பெருந்தலைவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள். இவங்கள்ல நம்ம ரசூலுல்லா அளவுக்கு பெண்களின் அந்தஸ்தை உயர்த்தியவர், அவர்களுடைய மரியாதையை காப்பாற்றியவர், அவர்களுடைய மேன்மைக்காக குரல் கொடுத்தவர் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. நாம 1400 வருஷத்திற்கு முன்னால் இருந்த நிலைமையோடு பெருமானாரை ஒப்பிட்டு பேசல. இன்னைக்கும் இருக்கிற நிலைமையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒப்பிட்டு பேசு. இன்னைக்கும் இருக்கிற எந்த ஒரு தலைவரும் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்தது போல பெண்களுக்கு நிகரான மரியாதையும் அந்தஸ்தையும் வாங்கி கொடுக்கலங்கிறது தான் இன்ன வரைக்கும் இருக்கிற நிஜம். அதனால இந்த நாள்ல கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் நம்ம தலைவர், கொண்டாடப்பட வேண்டிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது போல நட்சத்திரங்களாக ஜொலித்த பெண்களின் வரலாறு வேற எந்த சமூகத்திலும் இல்லை. நீங்க ஒரு சராசரியான யோசனையில எடுத்து பார்த்தாலும் சரி, தமிழ் சமூகத்துல, நம்ம தமிழ் சமூகம் பல்லாயிரம் ஆண்டு முந்தைய பாரம்பரியம் கொண்ட சமூகம் தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு நம்ம தமிழ் சமூகத்தை சொல்லுவாங்க. இந்த தமிழ் சமூகத்துல சமூகம் மதிக்கிற அல்லது சமூகம் எடுத்துக்கொள்கிற கருத்தாளம் மிக்க பழைய பெண்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லலாம் அவ்வை பிராட்டி, ஔவையார் இருக்காங்கல்ல, ஔவையார் சொல்லலாம். வேற யாரு இருந்தாங்க அப்படின்னு நீங்க எங்கேயாவது தேடி பார்த்தா 1-2 பேர் கிடைப்பாங்க.
இதே நம்ம தமிழ் சமூகத்துலதான் ஓரளவுக்கு பெண்களுக்கான சுதந்திரம் தரப்பட்டிருந்த சமூகம். உலகத்தில் மற்ற சமூகங்கள்ல எல்லாம் தமிழ் சமூகத்தில் தரப்பட்ட அளவுக்கு கூட மதிப்பும் மரியாதையும் தரப்பட்டதில்லை. அப்படி இருக்க மற்ற சமூகங்கள்ல கொஞ்சமும் கூட நினைச்சு பார்க்க முடியாது, ஒப்பிட்டு பேச முடியாது. நம்ம சமூகத்துல அவ்வளவு நட்சத்திரங்களான பெண்கள் இருக்கிறார்கள், பாராட்டப்படுகிற பெண்கள் இருக்கிறார்கள். கதீஜா அம்மால இருந்து ஆரம்பிச்சா இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம் பல தலைவிகள் வரைக்கும் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கு. அறிஞர்கள் அப்படின்னு கதீஜா அம்மா அவங்களுடைய சுதந்திர சிந்தனை, அவங்களுடைய சுதந்திர பொருளாதாரம், அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டி, இதற்காக உலகத்தில் இன்று வரைக்கும் பாராட்டப்படக்கூடிய பெண்மணி. அவங்க காலத்திலோ சமகாலத்திலோ வாழ்ந்த எந்த பெண்மணியும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்மணி இந்த அளவு மதிக்கப்பட்டவராக வாழ்ந்தார் என்று நம்ம யாரையும் அடையாளம் காட்ட முடியாது. கதீஜா அம்மாவை நம்ம வெறும் புனிதப்படுத்தி மட்டும் பார்க்கறது இல்லை, அந்த புனிதத்துக்கு உள்ளே புதைந்து கிடக்கிற ஆளுமைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம கொஞ்சம் வெளியே திறந்து பார்த்தோம்னா ஆச்சரியப்படாம இருக்க முடியாது இல்லையா? பெண்கள் தன்னுடைய கணவரை தானே தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கு. அத கதீஜா அம்மா எவ்வளவு தெளிவா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. முகமது ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்தது கதீஜா அம்மா தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதே போல சொந்த காலில் நின்னாங்க, உழைச்சி சம்பாதிச்சு பெரிய காசு அவங்கள்ட்ட இருந்துச்சு. அரபகத்தில் பல இடங்களிலும் குடோன்கள் வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வசதி படைச்சவங்களாக அவங்க இருந்தாங்க. வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவராக இருந்தார். இது கதீஜா அம்மாவுடைய சிறப்பு. சரி, இவங்களுடையதெல்லாம் பொருளாதார ரீதியாக அல்லது தனிப்பட்ட பர்சனாலிட்டி ரீதியான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்த வரலாற்றில் மிக சின்ன பெண்மணி, 18 வயசுக்கு இருக்கிற பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஸ்லிம் உம்மத்தின் ஆசிரியையாக திகழ்ந்தார்கள். முஸ்லிம் உம்மத்துக்கு ஆசிரியையாக திறந்தார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், மா அஷ்கல அலைனா அலா அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்களான எங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும் போது நாங்கள் ஆயிஷா அம்மா இடத்திலே சென்றால் நாங்கள் அவரிடத்தில் ஒரு அறிவை பெற்றுக்கொள்வோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. ஆண் ஆதிக்கம் மிகுந்த சமூகம், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சமூகத்துல ஆண்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி தான். ஆனா அப்படி ஆண் ஆதிக்கம் மிகுந்த சமூகத்தில் இருந்து இப்படி ஒரு பாராட்டை பெறுகிற அளவில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கான அங்கீகாரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியையாக இருந்தார். ஆயிஷா அம்மா 2210 ஹதீசுகளை சொன்னாங்க. அதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தலைமையில தாங்கி ஏத்துக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அவங்க சொன்னது சட்டமாயிருக்கு. சில நேரத்துல ஆண்களுடைய கருத்தை விட ஆயிஷா அம்மா சொன்ன கருத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக இஸ்லாத்தினுடைய நடைமுறை, கல்வி அறிவு விஷயத்தில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற நடைமுறைய இது காட்டுது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த நீண்ட வசனத்துல சொல்லுவாங்க, முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற ஆண்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற பெண்களும், அல்லாஹ்வை உண்மைப்படுத்தக்கூடிய ஆண்களும் உண்மைப்படுத்தக்கூடிய பெண்களும், பொறுமையாக இருக்கிற ஆண்களும் பொறுமையாக இருக்கிற பெண்களும், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பெண்களும், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களும், தங்களது கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்களும், அல்லாஹ்வை விக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை விக்ர் செய்யக்கூடிய பெண்களும், இப்படி ஒரு பட்டியலை அல்லாஹ் வரிசையா சமமா அடுக்கிட்டு சொல்றான். அவங்களுக்கு 2 பேருக்கும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பும் உயர்ந்த கூலியும் இருக்கிறது. இதுல ஆண்களுக்கு கூலி கொஞ்சம் கூட அதிகம், பெண்களுக்கு
கம்மின்னு எல்லாம் சொல்லல. ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹ் பல தரத்துல அடுக்குறான். இதை விரிச்சு பேசணும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்தை சொல்லி காட்டுது. பல தரத்துல அல்லாஹ் சமமா அடுக்குறான். அடுக்கிட்டு சொல்றான், இவங்க எல்லாத்துக்கும் கூலி ஒரே மாதிரியான கூலி எல்லா இடத்துல இருக்கிறது என்று சொல்லுவது இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை எடுத்து காட்டுகிறது. ஆண்களுக்கு பெண்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமன் நிசாஉ ஷஃபாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களை போன்றவர்கள் தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய பிரகடனம். நம்ம எங்கேயும் எடுத்து சொல்லும் போது எடுத்து சொல்றதுக்கு தெளிவான வார்த்தை. முகமது நபி பிரகடனம் படுத்தினாரு, பெண்கள் ஆண்களை போன்றவர்கள் தான், தாழ்ந்தவர்கள் என்று எந்த இடத்துலயும் நம்ம மார்க்கம் அவங்கள தாழ்த்தல, அவங்கள உயர்த்தி வச்சது. அதுல மிகச்சிறந்த உதாரணம் ஹதீஜா அம்மாக்களும் ஆயிஷா அம்மாக்களும். இவங்க ஒருத்தர் மட்டும் அல்ல. ஹதீஜா அம்மான்னு ஒரு பேரு சொன்னேன், ஆயிஷா அம்மான்னு ஒரு பேர் சொன்ன. இவங்க ஒருத்தர் மட்டுமல்ல, இவங்க ஒரு வகையராக்கள், சமூகத்தில் இருந்த ஒரு வகையராக்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள், உயர்ந்த அந்தஸ்தை வகித்தவங்க இவங்கெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்க்கையில பெண்களை புத்தி கூர்மை உள்ளவர்களாக ஆக்கினார்கள். நமக்கும் கடமை. பெண்களை அப்பாவிகளாவே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அபலைகளாகவே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவங்கள புத்திசாலிகள் ஆக்கணும். அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கவும் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு 4வதா திருமணம் செய்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா அம்மா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மூத்த மகள், உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறந்த மூத்த மகள். அவங்களுடைய 10வது வயசுல முஸ்லீம் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்ப இஸ்லாத்தை ஏத்தாரோ அதே நாள்ல தன்னுடைய 10வது வயசுல அந்த அம்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா அப்படிங்கிற ஒரு சஹாபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு உமர் ரலியல்லாஹு தஆலா. ஹுனைஸ் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு முன்னாலே இஸ்லாத்துக்கு வந்தவர். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்னு அவருடைய பேரை சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஒருத்தர் ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா. அவருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. 3வது வருஷம் நடந்த உஹது யுத்தத்துல அவர் ஷஹீதானார். அதுல ஏற்பட்ட காயத்துல அவர் ஷஹீதானாரு. இந்த அம்மா விதவையா இருந்தாங்க. உங்களுக்கு குழந்தை எதுவும் இருக்கல, குழந்தைகள்னு யாரும் அவங்களுக்கு இருக்கல. இந்த நேரத்துல அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா 10 வயசு சிறுமியாக இருக்கும்போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல கணவரை இழந்து விதவையாக இருந்த சூழலில் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். ஹப்ஸா அம்மாவுக்கு பெரிய நல்ல அறிவாற்றல் இருந்துச்சு. இதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அன்னைக்கு இருந்த ஷிஃபா பின்த் அப்துல்லா என்கிற ரலியல்லாஹு அன்ஹா என்கிற எழுத படிக்க தெரிஞ்ச, மருத்துவம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி இடத்தில் நீங்க ஹப்ஸாவுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப ஹப்ஸா அம்மா இடத்துல ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஹப்ஸா அம்மா வரலாறு படிக்கும் போது பெருமானாருடைய மனைவிமார்கள்ல எழுத படிக்க தெரிஞ்ச ஒரே மனைவி ஹப்ஸா அம்மா தான். ஆயிஷா அம்மாவுக்கும் உம்மு சலமா அம்மாவுக்கும் படிக்க தெரியும், எழுத தெரியாது. ஆயிஷா அம்மா எவ்வளவு ஹதீசுகள் அறிவிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு படிக்க தெரியும், எழுத தெரியாது. உம்மு சலமா அம்மாவுக்கும் படிக்க தெரியும், எழுத தெரியாது. மற்றவங்களுக்கு இது அல்லாத மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது, ரெண்டும் தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஏன்னா அன்னைக்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சமா இருந்தாங்க. ஹப்ஸா அம்மாவுக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். அந்த வகையில் அவர்களை அப்படி உருவாக்கிய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கு. அந்த ஷிஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற அந்த அம்மையார்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க,
நீங்க அவங்களுக்கு விஷக்கடிக்கு ஓதி பார்க்கிற மருத்துவத்தை எல்லாம் சொல்லிக் கொடுங்கள். அந்த ஓதி பார்க்கிற வழிவகைகளை, மருத்துவத்தை, நடைமுறையெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஷக்கடிக்கான மருந்து படிக்கிறதுன்னு சொன்னாலே ஒரு தைரியசாலிக்கு தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியரில் யார் திறன் வாய்ந்தவர்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களை மேலும் திறமையானவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, மா ரஅய்து சானிஅன் மித்ல ஹப்ஸா, ஹப்ஸா அம்மாவை போல கைத்திறன் அறிந்த ஒருவரை நான் பார்த்ததில்லை. கைத்திறன் ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இன்னஹா பின்து அபீஹா, ஆயிஷா அம்மா ஹப்ஸா அம்மா பத்தி சொல்லுவாங்க, இன்னஹா பின்து அபீஹா, அவங்க அத்தா புள்ளதான். அவங்க அத்தா யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க அத்தாவுக்கு ஏத்த மகதான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹப்ஸா அம்மாவை பாராட்டுவாங்க. ஹப்ஸா அம்மா ரொம்ப துணிச்சல் மிக்கவளாக இருந்தாங்க. பல ஹதீசுகளை அறிவிச்சிருக்காங்க. 60 ஹதீசுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல சிறந்த துணிச்சல்காரங்களாகவும் இருக்காங்க. எந்த ஒன்னையும் சட்டுன்னு பேசிடக்கூடிய துணிச்சல் ஹப்ஸா அம்மா கிட்ட இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன தோணி போச்சு, இவங்க அவங்களுக்கு சரி வரல போல இருக்கு, அவங்களுடைய ரோஷம் அவங்கள ஒரு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு தடையா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தலாக் கொடுத்துடலாம்னு நினைச்சாங்க. ஹப்ஸா அம்மாவை தலாக் கொடுத்துடலாம் என்று நினைச்சாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, லா துதல்லிகஹா, அவங்கள தலாக் விடாதீங்க, ஹப்ஸா அம்மாவை தலாக் விடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹப்ஸா அம்மாவுடைய பெருமைகளை அவர் எடுத்து சொன்னார். ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன், அவங்க எப்பவும் நோன்பு வைக்கிறவங்களா இருக்காங்க. கவ்வாமத்துன், அல்லாஹ்வை நின்று வணங்குறவங்களா இருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க அடிக்கடி ஏதாவது உங்கள்கிட்ட பேசிடுறாங்க, அது அவங்க அடிப்படையில தப்பானவங்கன்னு அர்த்தம் அல்ல, ரொம்ப நல்லவங்க, அவங்களுடைய இயல்பு அப்படி பேச வச்சிருது அப்படிங்கிற கருத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாமத்துன் ஃபஇன்னஹா ஸௌஜத்துக ஃபில் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலும் உங்கள் மனைவிதான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திட்டத்தை மாத்திட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் அவங்களுடைய மனைவிமார்களில் ஆயிஷா அம்மா, கதீஜா அம்மாவை தவிர மற்ற பல பெண்களும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறார்கள். இந்த அம்மா சிறப்பான இலக்கிய அறிஞரான். அம்மா இலக்கியத்திலும் சிறந்தவர். அவங்களுடைய இலக்கியத்துக்கு ஒரு சாட்சி என்னன்னா, அவங்க தந்தை கொல்லப்பட்ட போது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி அவங்க பேசின வார்த்தைகள் வரிசையா வருது. அதுல என்ன கவர்ந்த ஒரு வாசகம் என்னன்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நிஅம ஷஃபீஉ லக அல் அத்ல். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, உங்களுக்காக அல்லாஹ்ட்ட பரிந்து பேச உங்களுடைய நீதி போதும். அதான் இலக்கியத்தலமா அழகா சொல்ற, நிஅம ஷஃபீஉ லக அல் அத்ல், உங்களுக்கு பரிந்து பேச உங்களுடைய நீதி போதும் என்று அவங்க சொன்ன வார்த்தை. ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கிற அந்த வெறும் உணர்ச்சி மட்டும் இல்லாம அந்த கருத்து ஆழம், அவங்க எவ்வளவு தூரம் சிறந்த இலக்கியவாதியாக இருந்திருக்கிறாங்க என்பதை நமக்கு காட்டு. அவங்க இறந்து போன போது, அப்போது மதீனாவுடைய கவர்னராக இருந்தவர் ரொம்ப தூரம் அவங்களுடைய உடலை சுமந்து வந்தார், ரொம்ப தூரம் சுமந்து வந்தார். இன்னொருத்தர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் அவங்களுடைய உடலை ரொம்ப தூரம் சுமந்து வந்து ஜன்னத்துல் பகீ கபரிஸ்தான்ல ஹிஜ்ரி 41 அடக்கம் செய்தார்கள்னு வருது. இப்ப இந்த அம்மையாருடைய வரலாறு நமக்கு காட்டுறது இஸ்லாம் பெண்களை எப்படி பார்த்திருக்கிறது, மதித்து இருக்கிறது, உருவாக்கி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நான் ஹப்ஸா அம்மாவை எடுத்ததுக்கு காரணம், நம்ம சகஜமா எப்பவும் சொல்லும் போது கதீஜா அம்மா, ஆயிஷா அம்மான்னு மட்டும் சொல்லுவோம். ஆனா அவங்க மட்டும் இல்லைங்க. நான் அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன், அவங்க எல்லாம் ஒரு வகையறாவுக்கு
ஒரு 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 பானச்சோருக்கு ஒரு பருக்கை உதாரணம்ங்கிற மாதிரி தான் ஒரு உதாரணங்கள். இது போல பலர் இருக்கிறார். அதில் ஒருத்தர் தான் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாமிய வரலாறு கண்ட மகத்தான பெண்மணிகள்ல ஒருத்தங்க. அதே போல இன்னொரு பெண்மணி ஹப்ஸா பின்த் சீரின், சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டம். ஹப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லா, இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம சில நாட்களுக்கு முன்னால கனவுக்கு விளக்கம் சொல்வதில் தேர்ந்தவர் என்று முஹம்மது பின் சீரின் பார்த்தோமா இல்லைங்களா, ரஹிமஹுல்லா, அவருடைய சகோதரி. அவர் சீரினுடைய மகன், இவர் சீரினுடைய மகள். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கேன், அவரு அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அடிமையா இருந்தார். அவங்க அம்மா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அடிமையா இருந்தாங்க. ரெண்டு பேரும் சஹாபாக்களுடைய அடிமைகள். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணத்துல இந்த அம்மாவை தயார் பண்ணது ரசூலுல்லாஹ்வுடைய பல மனைவிமார்கள் தயார் பண்ணாங்க. சஹாபாக்கள் துஆ ஓதி ஆமீன் சொல்ல இவர்களுடைய திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னா இல்லையா. மாஷா அல்லாஹ், அந்த கல்யாணத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சிறந்தவங்களா இருந்துச்சு. அதுல ஒருத்தர் தான் முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லா, இன்னொருத்தர் ஹப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லா. இந்த அம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, இந்த அம்மையாரும் வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த அறிஞராக இருந்திருக்கிறார்கள். பெண்களை மார்க்க எந்த அளவுக்கு மாத்தி இருக்குன்னா, ஆதாரமாக இருக்கிற அளவுக்கு அவர்களை தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றி இருக்கிறது. முஹம்மது பின் சீரின் சொல்லுவாரு, உங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க அக்காட்ட போய் கேளுங்க. அவர் 6 வயசு அவங்க மூத்தவங்க. ஹப்ஸா அம்மா, ஹப்ஸா பின்த் சீரின் 6 வயசு மூத்தவங்க. எங்க அக்காட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ முஹம்மது பின் சீரினே இத்ஹபு இலா ஹப்ஸா, ஹப்ஸாவிடம் போய் வஸலுஹா கைஃப தக்ரா, இந்த ஆயத்தை எப்படி ஓதுறதுன்னு கேட்டுக்கீங்க என்று சொல்வார் என்றால், அந்த அம்மா எவ்வளவு பெரிய விவரமானவங்களா இருந்திருக்கணும். அந்த அம்மா மிகச்சிறந்த மார்க்க அறிஞராக இருந்தாங்க. ஹதீசுகளை அனஸ் ரலியல்லாஹு தஆலா கத்துக்கிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்திலிருந்து அவங்களுடைய அரவணைப்புல தான் வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஹதீசுகளை கத்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய, அவங்க காலத்துல மிகப்பெரிய அறிஞராக ஆனாங்க. எந்த அளவுக்குன்னா, இயாஸ் இப்னு முஆவியா அப்படின்னு பஸ்ராவுடைய ஒரு ஆளுநர் இருந்தார். பஸ்ராவுடைய நீதிபதி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆண் அறிஞர்களை சொல்லி காட்டி, இவங்க சிறந்தவங்களா ஹப்ஸா சிறந்தவங்களான்னு கேட்டா, ஹப்ஸாவை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு அவர் சொல்வார். பஸ்ரா நகரத்தினுடைய நீதிபதி சொல்வாரு, மா அத்ரக்து அஹதன் அஃதலஹு அலைஹா, அந்த அம்மையாரை விட சிறந்தவர்களாக நான் யாரையும் பார்க்கல. அப்ப யாரெல்லாம் இருந்திருக்கிறா? ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா இருந்திருக்கிறாங்க. இதே நான் சொன்ன இவருடைய சகோதரர் முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விட நான் ஹப்ஸா அம்மாவைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்று அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மிகச்சிறந்த அறிஞராக இருந்திருக்கிறாங்க. மார்க்க பற்றுல ஆழமான ஈடுபாடு காட்டியிருக்கிறாங்க. ராத்திரி எல்லாம் நின்று வணங்குவாங்க. எந்த வகையான சோர்வும் இல்லாமல் ராத்திரி எல்லாம் நின்று வணங்குவாங்க. சில நேரத்துல அவங்க வீட்டுல விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி விளக்க பத்த வச்சுட்டு தொழுகைக்கு நின்றுவாங்க. எண்ணெய் தீந்து போய் விளக்கு அணைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு தொழுவார்கள். வரலாறு அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுது, எண்ணெய் தீந்து போய் விளக்கு அணைஞ்சு போயிடும், ஆனால் அதற்கு பிறகு வீடு வெளிச்சமாக இருக்கும். அந்த அம்மா தொழுது முடிக்கிறார். விளக்குல எண்ணெய் தீந்து விளக்கு அணைஞ்சு போயிடும், ஆனா அல்லாஹ் வீட்டை வெளிச்சமாக்கி வச்சிருப்பான் அந்த அம்மா தொழுகிற வரைக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். அவங்க அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு சீமாட்டி. அவங்க ஒரு 2 நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்களாம். பெரும்பாலும் அவங்க நோம்பாளியாகவே இருப்பாங்களாம். மௌத்தானது கூட நோன்பு வச்சிருக்கிற நிலைமையிலேயே மௌத்தாகி இருக்கிறாங்க. ஹப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லா ஒரு எடுத்துக்காட்டு. இஸ்லாமிய அறிவுக்கும்
அதே நேரத்தில் மார்க்க பற்றுக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்த ஒரு அம்மணி அம்மா ஹப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஆண்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. கவனத்தில் வைக்க இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய அறிவுரை. யா மாஷர ஷபாப் ஹுது மின் அன்ஃபுசிக்கும் வ அன்தும் ஷபாப். உங்களை பத்தி நீங்க இளைஞர்களாக இருக்கும் போதே முடிவு செய்துக்குங்க. நீங்க இளைஞர்களாக இருக்கும் போதே நீங்க எப்படின்னு முடிவு செய்துக்குங்க. என்ன இன்னி ரஅய்துல் அமல ஃபி ஷபாப். செயல்படுவதற்கான காலம் இளமை காலம் தான். இளமை காலத்தை விட்டுட்டா பின்னால செயல்பட முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, இளமையிலேயே எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடாம நான் யாரு எப்படி இருக்கணும். அறிஞர்கள் வழிகாட்டுவாங்க இளைஞர்களுக்கு, நான் நேர்வழியில நடக்கணும், வெற்றி அடையணும். இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கு நான் நேர்வழியில நடக்கணும், வெற்றி அடையணும். இந்த இலக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஹப்ஸா பின்த் சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இளைஞர்களுக்கு இதை குறிப்பாக சொல்வார்கள் இருக்கு. அந்த வகையில அவங்க மிக வரலாற்றில் மிகச் சிறந்த ஒரு பெண்மணி. கிட்டத்தட்ட 90 வயசுல அவங்க வஃபாத்தானாங்க. அந்த 90 வயசு வரைக்கும் மார்க்கத்திற்கு சிறந்த வழிகாட்டியாக தன்னுடைய வாழ்க்கைய உலகத்துக்கு எடுத்துக்காட்டானதாக வச்சிருந்தாங்க ஹப்ஸா பின்த் சீரின் அம்மா. இவங்க ஒண்ணு. இன்னும் ஒரு பெண்மணி வரலாற்றில் நான் ரொம்ப தூர காலத்துல இருந்து எடுத்து காட்டுறேன். நம்ம மார்க்கத்துல ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் சிறந்திருந்த பெண்மணிகள் அப்படின்ற பெரிய பட்டியல் நம்ம கிட்ட இருக்கு. நான் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு அம்மாவை எடுத்து காட்டுறேன். பாத்திமா பின்த் முஹம்மது அல் ஃபிஹ்ரியா அப்படிங்கிற அம்மா. பாத்திமா பின்த் முஹம்மது அல் ஃபிஹ்ரியா அப்படிங்க அவங்கள பத்தி சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க. சொந்த காசுல பள்ளிவாசல் கட்டி, அவங்க அத்தா மௌத்தான போது அவங்களுக்கு நிறைய காசு வந்து, அந்த காசை என்ன செய்யறது இல்ல, இந்த சிந்தனை வேணுமா இல்லைங்களா? நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஆக்ககரமான சிந்தனை, இந்த சிந்தனை வேணுமா. இவங்க அவங்க இருந்தது பிறந்தது துனூஷியால கைரவான் அப்படின்னு ஒரு நகர் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான நகரம். ஆப்பிரிக்க நாடுகள்ல கைரவான் நகரமும் அதே போல மொரோக்கோல இருக்கிற ஃபாஸ் நகரமும் இஸ்லாம் செழித்து வளர்ந்த நகரங்கள். கைரவானும் ஃபாஸும் இஸ்லாம் செழித்து வளர்ந்த நகரங்கள். இவங்க கைரவான்ல பிறந்தாங்க. அங்கிருந்து இவங்க மொரோக்கோல இருக்கிற ஃபாஸ் நகரத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. கைரவான்ல பிறந்து இங்க குடிபெயர்ந்துட்டாங்க. அங்க கரவானிகள் அப்படிங்கிற பேர்ல ஒரே நேரத்துல நிறைய பேர் குடிபெயர்ந்திருக்காங்க. இப்ப இலங்கை அகதிகள் இங்க குடிபெயர்ந்து வர்றதா இருந்தா மொத்தமா ஒரே நேரத்துல வந்திருக்காங்களா இல்லையா? அதே போல இந்த துனூசியால இருந்து கணிசமானவங்க ஒரே நேரத்துல குடிபெயர்ந்து இங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய பூர்வீகம் எல்லாம் அரபு நாடு. அங்கிருந்து இங்க குடியேறினவங்க இவங்க திருப்பி இங்க மொரோக்கோல குடியேறி இருக்கிறாங்க. மொரோக்கோல அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய தந்தை பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு. அவர் மௌத்தான பிறகு அவருடைய மொத்த சொத்தும் அவருடைய 2 பெண் குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல மூத்த பெண் குழந்தை தான் இவங்க பாத்திமா பின்த் முஹம்மது அல் ஃபிஹ்ரியாங்கிறவங்க. அவங்க பணத்தை பள்ளிவாசல் ஒன்றுக்கு, அங்க ஒரு பழைய பள்ளிவாசல் இருந்திருக்கு, அதை புதுப்பிக்கிறதுன்னு கட்டியிருக்கிறாங்க. அப்ப அவங்க முடிவு பண்ணிருக்கிறாங்க தரமா கெட்டுறது. இந்த அம்மாவுக்கு பள்ளிவாசல் கட்டிடத்துல அதிக ஈடுபாடு இருக்கு. கட்டிடம்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த துணிச்சலும் ஈடுபாடும் இருக்கு. அதனால அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு முதல்ல பக்கத்துல ஒரு பெரிய இடத்த வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்துதான் கல்லு, சுண்ணாம்பு, மண்ணு எல்லாம் எடுக்கணும். வேற எங்கிருந்தும் வரக்கூடாது, எல்லாம் ஹலாலா இருக்கணும். இது நான் வாங்கின இடம். அங்கிருந்துதான் கல்லு வரணும், சுண்ணாம்பு வரணும், எல்லாம் வரணும். அதற்கு கீழே தோண்டி மண்ணை கீழே தோண்டும் போது என்ன ஆகும்னா, அந்த களிமண் கலர் போய் நல்ல வெள்ளை கலர்ல மண் வருமா இல்லையா, அந்த மண்ணை தான் பயன்படுத்தணும், அந்த கல்லை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பள்ளிவாசல் இன்ன வரைக்கும் உலகத்தில் அதிசயம் தான். யுனெஸ்கோ உலக தொல்பொருள் சின்னமாக அதை அறிவிச்சிருக்கு. யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு.
அதே போல அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த பள்ளிவாசலை ஒட்டி ஒரு பல்கலைக்கழகம் உருவாச்சு. அதுதான் உலகத்தில் முதல் பல்கலைக்கழகம். கர்வீனி, ஜாமியத்துல் கர்வீனின்னு ஒரு பல்கலை. அது ஆரம்பத்துல மதரசான்ற பேர்ல இருந்துச்சு, அது பின்னால பல்கலைக்கழகமா மாறுச்சு. அந்த பள்ளிவாசல இன்னைக்கு யுனெஸ்கோ அத பெரிய அளவுல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அந்த அம்மா அந்த பள்ளிவாசலை 18 வருஷம் கட்டியிருக்கிறாங்க. 18 வருஷமும் நோன்பு வைக்க கூடாத நாட்களை தவிர மீதி எல்லா நாள்லயும் நோன்பு வச்சிருக்க. என்ன ஒரு தீர்மானம் பாருங்க. கிடைச்சிருக்கிற சொத்து, அத்தாவுடைய பாத்தியமா கிடைச்ச சொத்தை ஒரு பள்ளிவாசல் கெட்டுறதுக்குன்னு ஒதுக்கி வெறும் காசு கொடுக்கல, அத கெட்டிட மேற்பார்வையை முழுசா கையில் எடுத்து எப்படி மண்ணு, எப்படி சுண்ணாம்பு, எப்படி கெட்டப்படணும்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற வளைவுகள், சின்ன சின்ன வளைவுகளை இப்ப நீங்க விக்கிபீடியால பார்த்தா அது ஆச்சரியப்பட்டு பேசும். இன்னைக்கு யுனெஸ்கோ உலக தொல்பொருள் சின்னமா அறிவிச்சு அதை பாரம்பரிய சின்னமாக பாராட்டிக்கிட்டு வருது. அவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளிவாசலை கெட்டினாங்க. இந்த பள்ளிவாசல் கெட்டி முடிக்கிற வரைக்கும் தடை செய்யப்பட்ட நாட்களை தவிர மற்ற நாட்களில் நோன்பு வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு அம்மாவுடைய மன துணிச்சல் எப்படிப்பட்டது, அவங்க செய்த காரியம் எப்படி. அப்படி செய்து கட்டி முடிச்ச பிறகு அல்லாவுக்காக 2 ரக்காத்து தொழுதுட்டு தான் இந்த வேலையை நிறைவு செய்தாங்க. அப்படி செய்கிற போது அல்லாவும் அந்த வேலையை சும்மா விடுறது இல்ல, அதுக்கு தொட்டு ஒரு பெரிய மதரசா உருவாச்சு. பிற்காலத்தில் அந்த மதரசாவை யாரெல்லாம் அரசர்களாக வந்தாங்களோ அவங்க எல்லாம் அதை பெருசா ஆதரிச்சாங்க. ஆதரிச்ச போது இஸ்லாமிய உலகத்தில் மிகப்பெரிய மதரசாவாக அது மாறியது. இஸ்லாமிய உலகத்தில் மிகப்பெரிய லைப்ரரியாக அது மாறியது. அந்த மதரசால ஓதி இருக்கிறாரு இப்னு ஹல்தூன். நம்ம பேசணுமா இல்லைங்களா? முதல்ல இப்னு ஹல்தூன் அந்த மதரசால ஓதி இருக்கிறாரு. இப்னு ஹல்தூன் இந்த அம்மாவை பத்தி சொல்றாரு, இந்த அம்மா அரசர்களை தூக்கம் இல்லாம பண்ணிருச்சு, அரசர்களை தூக்கம் இல்லாதவர்களாக ஆக்கிருச்சு. ஏன்னா இந்த அம்மாவே இப்படி செஞ்சிருக்கும் போது அடுத்து வர்ற அரசருக்கு என்ன தோணும்? அது ஒரு பெண்மணி இவ்வளவு பெருசா பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க, நாம அதை விட பெருசா கட்டணும்னு தோணும் இல்லையா? அப்ப அரசர்களுடைய தூக்கத்தை கெடுத்துருச்சு இந்த அம்மா என்று இப்னு ஹல்தூன் சொல்லுவாரு. அந்த அம்மா 18 வருஷத்துல அதை கட்டி முடிச்சாங்க. அந்த பள்ளிவாசலை பத்தி நிறைய இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல கட்டப்பட்ட மினாரா, அந்த மினாரா மாதிரி தான் வட ஆப்பிரிக்கால மினாராக்கள் செய்தாங்களாம். அதை பார்த்தே எல்லா மினாராக்களையும் செய்திருக்கிறாங்க. அதே போல அந்த நாட்கள்ல பாஸ் நகரம், பாஸ்னா மொரோக்கால இருக்கிற சிறப்பு வாய்ந்த நகரம், அந்த பாஸ் நகரத்து பள்ளிவாசல்கள்ல இங்க பாங்கு சொன்ன பிறகுதான் பாங்கு சொல்லுவாங்க. இங்க ஒரு ரூம் வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த அல் கர்வீனி, இந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் அல் கர்வீனி மஸ்ஜிது, அந்த கர்வீனி மஸ்ஜிதுல ஒரு ரூம் வச்சு தொழுகை நேரத்தை அடையாளம் காட்டுவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் வச்சு அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வச்சிருக்காங்க. தொழுகை நேரத்துக்குன்னு ஒரு ரூம், அதற்காக தாருல் முவக்கித் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரூம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதனால அங்க பாங்கு சொன்ன பிறகுதான் பாஸ் நகரத்தில் மற்ற இடங்களில் எல்லாம் பாங்கு சொல்லப்படும். அதை ஒட்டி 859 கிபி 859 அங்கே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 859 ரொம்ப பழசு. நான் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி பத்தி சொன்ன அது 940, இது 859. அல் அஸ்ஹர் 940. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி எல்லாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் 1200களுக்கு பின்னால் உள்ளது. அப்ப உலகத்தின் இத கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அங்கீகரிச்சிருக்கு. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுல இங்க ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது, மதரசா இருந்ததுங்கிறத அங்கீகரிச்சிருக்கு. ஆனா என்ன செய்ய போறாங்க? மதரசாங்கிற பேர்ல அத மட்டம் தட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது மதரசான்ற பேர்ல இருந்துச்சு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், மதரசான்னு நம்ம ஊர்ல இருக்கிற அரபி காலேஜ் இருக்கு, அங்க எல்லா கலைகளையும் கத்துக் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல இருந்த கலைகள், அந்த காலத்துல இருந்த கலைகள் எல்லாம் கத்துக் கொடுத்துருக்காங்க. மதரசாவுடைய வடிவம் தான் பின்னால பல்கலைக்கழகங்களாக மாறி இருக்கு.
அப்ப இது உலகத்தின் ஆக தொன்மையான பல்கலைக்கழகம். அங்கு என்னெல்லாம் அங்க இருக்கிற லைப்ரரியில என்னெல்லாம் இருக்கா, முழுக்க மான் தோலில் எழுதப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முஅத்தா கிதாப முழுக்க மான் தோலில் எழுதுனது. அந்த ஒரிஜினல் காப்பி எங்க இருக்கு? அங்க இருக்கு. அதே போல நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை முதல் முறையாக எழுதினவர் இப்னு இஸ்ஹாக், அவருடைய அந்த சீரா தொகுப்பு அங்க இருக்கு. அதே போல நான் உங்களுக்கு சொன்னா இல்லையா, இப்னு கல்தூன் கிதாபுல் இபர் தாரீக் இப்னு கல்தூன் எழுதினார், அதனுடைய மூல பிரதியும் அங்க இருக்கு. இப்படி உலகத்தில் பல இது அங்க இருக்கு. இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, மருத்துவ சான்றிதழ், டாக்டர் சர்டிபிகேட் யாருக்கு? இப்னு சாலிஹில் கனாமி என்கிறவருக்கு கொடுக்கப்பட்ட டாக்டர் சர்டிபிகேட், அந்த காப்பி அங்க இருக்கு. அதுதான் உலகத்தில் தொன்மையான மருத்துவ சான்றிதழ். உலகத்தில் ரொம்ப பழமையான மருத்துவ சான்றிதழ் அப்படிங்கிறது அங்க கொடுக்கப்பட்டது, அது அங்க இருக்கு. இப்படி அவங்க இந்த அம்மையார் பாத்திமா பின்த் முகமது ஃபாத்திமா பின்த் முகமது கஹரியாங்கிறவங்க குறைஷி குடும்பத்தை சார்ந்தவங்க. அங்கிருந்து பின்னால துனிசியாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. கஹரியாவுல உலகத்தின் மிகச்சிறந்த ஆளுமை திறன்மிக்க பெண்மணிகளாக ஒருவராக இருக்கிறார். அவருடைய சாதனைகள் இன்று வரைக்கும் உலகத்தில் கவனிக்கப்படக்கூடிய சாதனையாக இருக்கு. இதே போல பல பெண்கள் இருக்கிறாங்க. பாத்திமா பின்த் முகமது சமர்கந்தியா அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க யாருன்னா, மிகப்பெரிய சட்ட அறிஞருடைய மகள், மிகப்பெரிய சட்ட அறிஞருடைய மனைவி. அவங்களுடைய கணவர் அலாவுத்தீன் காசானிங்கிறவரு ஹனபி சட்ட நூல்ல மிகப்பெரிய நூல் எழுதி இருக்கிறார். பதாயி சனாய்ங்கிற பேர்ல. கிதாபு எப்படி இருக்குன்னா, இங்கிருந்து இப்படி பார்க்கணும், அவ்வளவு பெருசு. ஹனபி மதுஹபினுடைய சட்ட நூல்கள்லயே அதுதான் ரொம்ப பெருசு. அவ்வளவு பெரிய சட்ட நூல் எழுதி இருக்கிறாரு அலாவுத்தீன் காசானி, அவருடைய மனைவி. ஆனா இவங்க படிச்ச சட்ட அறிவு எப்படி இருந்ததுன்னா, அவங்களுடைய தந்தை ஒரு சட்டம் சொல்லிட்டு அத மகள்கிட்ட காட்டுவார். சரியா இருக்கான்னு மகள்கிட்ட காட்டுவாரு. மகள் சரிபார்த்த பிறகு அந்த பத்துவா வெளியே வரும்போது தந்தையினுடைய கையொப்பமும் இருக்கும், மகளுடைய கையொப்பமும் இருக்கும். அப்ப பத்துவாக்கள் யாருடைய கையொப்பத்தோடு வந்திருக்கிறது? பெண்மணிகளுடைய கையொப்பத்தோடு வந்திருக்கிறது. பாத்திமத்து பின்த் முகமது சமர்கந்தியா அம்மையாருடைய கையெழுத்தோடு பத்துவாக்கள் வந்திருக்கு. இந்த காசானி அவங்களுடைய கணவர் இவ்வளவு பெரிய ஹனபி சட்ட தொகுப்பு எழுதினாரே, அவரு பிற்காலத்துல சட்டம் சொல்லும் போது ஏதாவது சின்னதா அதுல ஏதாவது சந்தேகத்துக்கு இடம் இருக்கிற மாதிரி இருந்தா இந்த அம்மா திருத்துவாங்க. திருத்துனா இவர் நன்றி சொல்லி ஏற்றுக்கொள்வார். அந்த அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு அவங்க அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வாரம் தவறாமல் ஜியாரத் செய்ய போயிடுவாராம் காசானி. போனது மட்டும் இல்லை, கடைசியில சொல்லிட்டு போனார், நான் மௌத்தானா என் மனைவி பக்கத்திலேயே என்ன அடக்கம் பண்ணுங்கன்னு. அவங்க மனைவி பக்கத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அப்ப மகத்தான ஒரு சட்ட நூலை கொடுத்த காசானியினுடைய மனைவியாக இருந்த பாத்திமா பின்த் முகமது சமர்கந்தியா சட்டத்தை பத்துவா கொடுக்கப்படுகிற போது அவருடைய கையெழுத்தும் சேர்ந்தே வரும் என்கிற அளவுக்கு மிகச்சிறந்த பெண்மணியாக இருந்தார்கள். இதே போல நிறைய பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு 2 பெண் ஆசிரியைகள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு மொத்தமா ஞாபகப்படுத்துறேன். இந்த 4 இமாம்கள் இருக்காங்கல்ல, 4 இமாம்கள், இதுல இமாம் அபூ ஹனீஃபாவை தவிர மற்ற 3 இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இந்த 3 பேருக்கும் பெண் ஆசிரியைகள் இருக்கிறாங்க. பெண் ஆசிரியர்களிடத்திலிருந்து பாடம் பெற்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கபரு கைரோல இருக்கு. எகிப்தினுடைய தலைநகர் கைரோல இருக்கு. அதுக்கு போறதுக்கு முன்னால
நஃபீசத்துல் மிஸ்ரியா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிவார்த்தமான பெண்மணியினுடைய மக்பரா இருக்கு. நம்ம போய் பார்த்தோம்னா இமாம் ஷாஃபியுடைய மக்பரா கூட சின்னதா இருக்கும், ஆனா நஃபீசா அம்மாவுடைய மக்பரா ரொம்ப பெருசா இருக்கும். இமாம் ஷாஃபி அவங்க பாடம் நடத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி நஃபீசா அம்மா இடத்திலே வந்து பாடங்கள் கேட்டுவிட்டு போவார்கள் அப்படின்னு. அதே போல மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகள் இடத்திலிருந்து பாடம் படித்தார்னு இருக்கு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய முதல் ஆசிரியையே அவங்க அம்மா தான் இருக்கு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய முதல் ஆசிரியை அவங்க அம்மா தான். அதனால இந்த நம்ம 4 இமாம்கள்ல 3 பேருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பெண்கள் ஆசிரியைகளாக இருந்திருக்கிறார். இது நமக்கு இது எல்லாமே நிறைய 1-2 அல்ல, பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்மணிகளுடைய ஆளுமை திறன் படைத்த பெண்மணியுடைய வரலாறு இஸ்லாம் முழுக்க நிறைஞ்சு கிடக்குது. அது சொல்ற செய்தி என்னன்னா, இஸ்லாம் பெண்கள் அறிவு பெறுவதை, பெண்கள் சக்தி பெறுவதை, பெண்கள் மரியாதை பெறுவதை எல்லா நிலையிலும் ஆதரித்த மார்க்கம். அப்படி ஆதரித்ததனாலே அந்த பெண்களால் பயனடைந்த மார்க்கம். நம்ம 2 விஷயத்தையும் பார்க்கணும். ஆதரிச்சதும் செஞ்சது, அந்த ஆதரிச்சதனுடைய பலனை அனுபவிக்கவும் செஞ்சது. இந்த 2 விஷயமும் கவனிக்க தகுந்தது இஸ்லாமிய வரலாற்று. நம்ம எல்லாருக்கும் பாடம். நம்மளுடைய வீடுகள்ல இருக்கிற பெண்களை அறிவு ரீதியாக அவர்கள் மேல வர்றதுக்கு நாம துணை செய்யணும். படிச்சு வர்றதுக்கு, அறிவு பெறதுக்கு, புத்திசாலித்தனமா நடக்கிறதுக்கு துணை செய்யணும். அவங்க நாம துணை செய்யும் போது அவங்களால கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த லாபத்தை நாம் அடைந்து கொள்ளவும் முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனாலே மார்ச் 8ஆம் தேதி நான் எப்போதும் நினைக்கிறது, இன்னைக்கு வந்து பொருத்தமா அமைஞ்சிருக்கு. மார்ச் 8ஆம் தேதி பெண்களுக்கான அந்த பெண்கள் நாளாக அனுசரிக்கப்படும் போதெல்லாம் நான் நினைக்கிறது, இன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் முகமது ரசூலுல்லாஹ் தான். இந்த உலகத்துல நம்ம திருப்பி அழுத்தமா சொல்றோம், இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் அளவுக்கு பெண்களின் நிலையை உயர்த்தியவர், அவர்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுத்தவர், அவர்களுடைய பெருமைக்கு உத்தரவாதம் கொடுத்தவர் இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவரும் கிடையாது. கொடுத்து இன்ன வரைக்கும் அதை அவங்க நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு யதார்த்தம். அதே போல இன்ன வரைக்கும் இது மாதிரியான அறிவார்த்தமான பெண்களால் லாபம் அடையக்கூடிய சமுதாயமாகவும் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இஸ்லாத்தினுடைய இந்த உயர்ந்த பாரம்பரியத்தை கட்டி காக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.